Hi students, welcome to Veda Max. நம்ம 10ஆம் வகுப்புல புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற டாபிக்ல நம்ம பயிற்சி 8.3ல 4th சம் பார்க்கலாம். ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்பட்டா நமக்கு என்னென்ன கூறுவழிகள் கிடைக்கும்? நம்ம ஃபர்ஸ்ட் சம்லே ரெண்டாவது சம்லே பார்த்துருக்கோங்களா? அதாவது முதல்ல 3 ஹெட் இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 ஹெட்டு ஒரு டெயில் இருக்கணும். அடுத்தது ஒரு ஹெட்டு நடுவில் டெயில் வந்துடணும். அடுத்தது ஃபஸ்ட்டில் அதாவது டெயில் லாஸ்ட்டில் டெயில் நடுவில் டெயிலை ஃபஸ்ட்டில் அந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 3 டெயிலு. அடுத்தது 2 டெயிலு ஒரு ஹெட்டு வந்து லாஸ்ட்டில் வரணும். இங்கே எப்படி டெயில் லாஸ்ட்டில் எழுதணுமோ அந்த மாதிரி. அடுத்தது நடுவில் ஹெட்டு வந்துடணும். அடுத்தது ஹெட்டு ஃபஸ்ட்டில் வந்துடணும். சரிங்களா? இதுதான் வந்து 3 நாணயங்களை சுண்டும் போது கிடைக்க வேண்டிய நமக்கு கூறுவழிகள். ஓகேங்களா? இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா n ஆஃப் எஸ்ன்னு எழுதலாங்களா? இது வந்து எஸ்ஸு. ஓகேங்களா? அப்போது n ஆஃப் எஸ் அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8ங்களா? அப்போ n ஆஃப் எக்ஸோட மதிப்பு 8. நெக்ஸ்ட்டு நமக்கு n ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஒரு நிகழ்தகவுக்கு ஃபார்முலா என்ன? p ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் எஸ்ஸுங்களா? அப்போது n ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். p ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேங்களா? அப்போ ஏ முதல்ல கண்டுபிடிச்சாதான் p ஆஃப் ஏ கண்டுபிடிக்க முடியும். அதாவது 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. சரிங்களா? இரண்டு பூக்கள் வந்து அடுத்தடுத்து இருக்கணும். எப்படி எந்தெந்த டேர்மில் இருக்குது? இங்கே ஒரு டீ தான் இருக்குது, இங்கே ஒரு டீ தான் இருக்குது, இங்கேயும் ஒரு டீ தான் இருக்குது, இங்கே 3 டீ. அதாவது 2 அடுத்தடுத்த பூக்கள். டெயில்னா பூக்கள்ங்களா? அப்போது இது ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பூக்கள் இருக்குங்களா? அப்போ இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து பூவு அடுத்தது தலை அடுத்தது பூவு இருக்குது. இங்கே வந்து தொடர்ந்து இல்லை, அடுத்தடுத்ததாக தொடர்ந்து இருக்கணும். ஓகேங்களா? இங்கே இருக்குது தொடர்ந்து பூக்கள் 2 இருக்குங்களா? அடுத்தது ஹெச்சி டீங்களா? அப்போது 3 வாய்ப்புகள் இருக்குது. அப்போ n ஆஃப் ஏவோட மதிப்பு 3ங்களா? 1 2 3 3ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும். p ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் எஸ்ஸுங்களா? நிகழ்தகவுக்கு ஃபார்முலா. அப்போது n ஆஃப் ஏவோட மதிப்பு நம்மளுக்கு 3, n ஆஃப் எஸ் வந்து 8ங்களா? இதுதான் வந்து ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படும் போது 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஓகேங்களா? நிகழ்தகவு வந்து p ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3/8ங்கிறது தான் இதோட நிகழ்தகவு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த சம் பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த 3 நாணயங்கள் சுண்டும் போது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த ஆர்டர் வைஸில் எழுதிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 ஹெட்டு, அடுத்தது 2 ஹெட்டு ஒரு டெயிலு, அடுத்தது அதாவது டெயில் லாஸ்ட்டு, அடுத்தது நடுவில் ஃபஸ்ட்டில் அந்த மாதிரி எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கே ஹெட்டு லாஸ்ட்டு, ஹெட்டு நடுவில், ஹெட்டு ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி எழுதிட்டா நமக்கு எப்போவுமே மறக்காது. ஒரு ஆர்டராக ஈஸியாக இருக்கும் சம் போடுறதுக்கு.